Yeah, let's start. Powered by Riverside கேளுங்க ஓகே please. ஃபைன் ஃபைன்க்கா. ஆ சரி, நீங்க இங்க தமிழ்நாட்டுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்டான நிறைய சர்ச்சஸ் இருக்குக்கா. ஒவ்வொரு சர்ச்சஸ்லயும் வந்து ஒவ்வொரு விதமான போதனைகள் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா, ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு போதனையும் வந்து நம்ம எது வந்து கரெக்ட் நம்ம எடுத்துக்கிறது, இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்றாங்களா, இல்ல எது உண்மை? நல்ல ஒரு சபையில கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பேசிக்கே பாத்தீங்கன்னா நான் வந்து சிஎஸ்ஐக்கா. அங்க வந்து ஜுவல்ஸ் போடலாம், நாங்க வந்து கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போலாம். அங்க வந்து அது மாதிரி வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பெண்டகாஸ்ட் சர்ச் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியூரா ஒயிட் ட்ரெஸ் போட சொல்லுவாங்க, ஜுவல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அதே மாதிரி சிபிஎம் பாத்தீங்கன்னா இவங்களோட அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்சி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஃபரன்ஸ். பூ வைக்கலாம். அங்க வந்து அந்த ஆர்சியை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. சோ நாங்க எதை வந்து சர்ச்சை ஃபாலோ பண்ணுமா, இல்ல பைபிள்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணுமா, இல்ல போதகர் சொல்றத ஃபாலோ பண்ணுமா? ஓகே, நல்ல கேள்விதான் பீட்டர். முதல் கேள்வியா நம்ம இந்த பாட்காஸ்ட் நடந்தா பாட்காஸ்ட்ல போட போறோம். ஓகேக்கா. முதல் ரெண்டு விஷயங்கள் முதல்ல நான் சொல்லிடுறேன். எந்த நம்ம டிஸ்கஷன் வச்சாலும் முதல்ல அடிப்படையா இந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு முன்னாடி வைக்கணும். முதலாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு பைபிள்ல சொல்றாங்க அப்படின்னா, தானியல்னு வச்சுக்கோங்களேன். தானியல் எப்ப எழுதப்பட்டது, அப்ப இருந்த ராஜா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இருந்த எந்த நாடு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது, இது எழுத போகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இயேசு இத சொன்னாரு, பவுல் இத சொன்னாரு அப்படின்னா நம்மளுக்கு கிளியரா தெரியும், ரோம சாம்ராஜ்யத்துல இது எழுதப்பட்டது. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்துறோம், போன் யூஸ் பண்றோம். யோசித்து பாருங்க, நீங்க போய் ஆதாம்கிட்ட போன் கொடுப்பா அப்படின்னா ஆதாமுக்கு போனை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்போ இப்போ எழுதுற நம்ம லெட்டர்லாம் எழுதுறோம், இமெயில் எழுதுறோம், சேட் பண்றோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இயேசு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னு அந்த எழுதுறத வச்சு நம்ம ஒரு கருத்தை நம்ம ஃபார்ம் பண்றோம். அப்போ அவர் ரோம சாம்ராஜ்யத்துல வாழ்ந்தாரு. அப்போ ரோம சாம்ராஜ்யத்துல என்ன மாதிரி கலாச்சாரம் இருந்தது, எப்படி மக்கள் நடந்துகிட்டாங்க, அதுல இயேசு இப்படி பேசியிருக்காருன்னா என்ன அர்த்தம். அப்புறம் என்ன செய்யணும், இயேசு அப்படி பேசினார்னா நம்ம கலாச்சாரமும் ரோம சாம்ராஜ்ய கலாச்சாரத்துல எது வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஒத்து போல. அப்போ நம்ம இயேசு சொன்னதை எப்படி நம்ம இன்றைய காலத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம அதை யோசிக்க வேண்டியிருக்கும். இது முதலாவது. ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பைபிள்ல எழுதுன அத்தனையுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு எழுதப்பட்டிருக்கு. ஒரு குரூப் இஸ்ரேல்னு எடுத்தோம்னா அந்த நாடு, ஜனம், கரெக்ட், ஜனம் எல்லாம் தனிப்படையா எழுதப்படல. தனிப்படையா எழுதப்பட்டது சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னா ஒருத்தரை கொல்லாதீங்கப்பா அப்படின்னு மொத்தமா சொல்றார். எல்லாருமே அதுக்கு கீழ்ப்படியணும். இது தனித்தனியா பிரிக்க கூடாது. ஓகே. சோ எது சொன்னாலும் குரூப்பா திங்க் பண்ணணும். நம்ம இது தனிப்படையா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம இந்திய கலாச்சாரம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கலாச்சாரம், இஸ்ரேல் நாட்டு கலாச்சாரம் மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கும்,
இல்ல ஒரு குரூப்பா இருக்கும். ஆமா. அஹ், ஆ, அப்படிதான் இது இருக்கும். ஆனா அமெரிக்கா கலாச்சாரம் பாத்தீங்கன்னா தனித்துவம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தனி மனிதன் என்ன ஆ, செய்யறான் அப்படின்னு அவனை ஓ, பிரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு ஒரு மனிதனையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து அதை இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்போ சரி. இண்டிவிஜுவலிஸ்டிக், இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸ் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம கலாச்சாரம், தமிழ்நாட்டு கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் வந்து கலெக்டிவிஸ்ட்னு ஆ, நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா. ஓகே. ஓகே, ஆ, அப்படிதான். அப்போ ஓகே. என்ன ஆகுது, அஹ், ஒரு தனி மனிதனுக்கு அவனை வந்து ஒரு குரூப்குள்ளதான் பாக்குறது. அப்போ இதை என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு இந்தியால கிறிஸ்தவ மதங்கள் மோஸ்ட்லி உருவானது எங்க இருந்து வந்திருக்குன்னா யூரோப்ல இருந்து வந்திருக்கு. யூரோப்ல இருக்கிற ஓ, ஸ்பெயின் நாட்டு மக்களோ இல்ல போர்ச்சுகல்ல இருக்கிற மக்களோ இல்ல பிரிட்டிஷ் ஐலண்ட்ஸ், யுனைடெட் கிங்டம் இல்ல பிரிட்டிஷ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஆமா. இன்றைய காலத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா இங்க இருந்து அமெரிக்கா. ஆ, தான் நம்மளுக்கு கிறிஸ்தவம் வந்திருக்கு. இஸ்ரேல் நாட்டுல இருந்து வந்தது தாமஸ் வந்தார் இல்லையா, அப்போ ஆமா. வந்து கிறிஸ்தவம் இது வரைக்கும் உயிரோட இருக்கா, அந்த மாதிரி கிறிஸ்தவம் இப்போ உயிரோட இருக்கான்னா நம்மளுக்கு தெரியல. தமிழ்நாட்டுல எந்த இடத்துல ஆ, எந்த மூலையில அஹ், இயேசு கிறிஸ்துவோடைய சீடர் தோமா இல்லையா, தாமஸ்ன்னு சொல்றோம், அவர் வந்து ஆ, சொன்ன சுவிசேஷம் எந்த இடத்துல எந்த குரூப் கிட்ட இருக்குன்னு இப்ப நம்மளுக்கு தெரியல. அப்போ ஓகே. என்ன ஆகுது, பெந்தகோஸ்தா ஓகே அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு ஆ, உலகம் முழுக்க அவங்க பிரபலமானாங்க. அப்போ அந்த பெந்தகோஸ்து வந்து பைபிளை எப்படி அவங்க ஆ, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓ, ஒரு எழுத்து எழுதுறாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் ஆ, பண்றாங்க, மக்கள் அதை அவங்கள பின் பண்ண ஏதோ ஒரு காரணத்தினால பெந்தகோஸ்தா மாறுறாங்க. ஒண்ணு பிறந்திருப்பாங்க பெந்தகோஸ்து குடும்பத்துல, இல்ல ஓ, ஒரு அற்புதம் ஏதாவது நடந்திருக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு அவங்க பெந்தகோஸ்தாராங்க. சிஎஸ்ஐன்னு எடுத்தா அதே தானே. சிஎஸ்ஐ எப்போ உருவாச்சு, பிரிட்டிஷ் காரங்கிட்ட. பிரிட்டிஷ் கொண்டு வந்தது ஆ, எப்படி அப்படின்னா ஆஹ், தாங்க வந்து ஆஹ், என்னது பெரிய உயர்ந்த இது மாதிரியும் கலாச்சாரம், உயர்ந்த கலாச்சாரம் மாதிரியும் நம்ம இந்தியர்கள்லாம் அஹ், என்ன மாதிரி கலாச்சாரம் அவங்க எழுதுறது எப்படின்னா இங்கிலீஷ்ல பார்பாரிக்னுவாங்க, தமிழ்ல ஆ, காட்டு மராண்டி. ஆ, நம்ம ஓகே, ஓகே, ஓகே. இந்திய கலாச்சாரம் வந்து காட்டு மராண்டி கலாச்சாரமா இருக்கிறதா. அப்போ பைபிளை எப்படி இவங்களை போதிக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப நம்ம அப்படி இல்லை. நம்ம எப்படி செய்யறோம், மெய் கிறிஸ்தவம் அப்படின்னா மெய் கிறிஸ்தவத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா ஆ, இயேசு காலத்துல இல்ல பவுல் காலத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோம், அவங்க எப்படி பேசியிருப்பாங்க அந்த கட்டாயத்துல, இல்ல எப்படி எழுதியிருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம இன்றைய கட்டத்துல எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஓகே, பரிசோதிக்கிறோம். சோ அதனால ஓகே. ஒரு ஒரு சபையிலயும் ஒன்னொன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஆ, அவங்க சொல்றாங்க, நம்ம கேட்டுட்டு வரணும், வந்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி குழுக்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த ஓகே. குழுக்களோட நம்ம ஆராய்ந்து பேசி இதுல நம்மளுக்கு என்ன புரியுது புரியலையா, நம்மளுக்கு ஒத்து போதா ஆ, ஒத்து போகலையா, ஆ, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செய்யும். ஸோ 2 பாயிண்ட். ஓகே, ஒன்று, ஓகே. பைபிள் எந்த காலத்துல எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது, ஒரு ஒரு புஸ்தகமும் ஆ, வேற வேற கட்டத்துல ஓகே, எழுதப்பட்டது. 2வது, ஓகே. தனி மனிதனுக்கு எழுதப்படல, இது வந்து குரூப்புக்கு எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இதான். ஓகே, ஓகே. ஸோ அப்படி நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சபையில ஆ, இருந்தும் எது நல்லது எடுக்கணுமோ எடுத்துட்டு கெட்டதை தூக்கி போட்டுருணும். ஓகே, ஓகே. சரிங்களா? ஓகேக்கா. அப்போ நீங்க சிஎஸ்ஐ ஓகேக்கா. போறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காத விஷயங்களை ஓகே, ஓகே அவங்க நம்பிக்கையான ஓகே. விட்டுட்டு வந்துடணும். அவ்வளவுதான். ஓகே. இன்னொரு
கேள்விக்கா. ம் எங்களுக்கு சின்ன வயசுல நாங்க நாங்க என்ன எங்களுக்கு சர்ச்சில் போதனை பண்ணாங்கன்னா, ம் 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 ஓகே. ம் ஓகே. இப்போ நீங்க கேட்குற கேள்வி வந்து பெரிய பெரிய ஸ்டடி. ஓகே. அதனால அதை வந்து சுருக்கமா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா சில விஷயங்கள் நீங்க சொன்னதுல இருந்து எடுத்து நான் பேசுறேன். ஆம், சரிங்க. முதலாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு 2 கட்டளைகள் கொடுத்தார். ஒண்ணு வந்து ஓகே. அந்த என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. முதலாவது கட்டளை 2 கட்டளைகள் சொன்னாரு. அது வந்து அது மத்தேயு 6வது அதிகாரத்துல மக்கள் என்ன ஆறாங்க, அவரை பின்தொடர்றவங்க சோர்ந்து போறாங்க, கவலைப்படுறாங்க சாப்பாடுக்கு, துணிமணி இருக்கிற இடத்துக்கு. ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்துல 95% வந்து அன்றன்றுள்ள ஆகாரம் அவங்களுக்கு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி மக்கள்கிட்ட அவர் சொல்றார். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த 2 கட்டளைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அன்பு கூறணும். யார்கிட்ட அன்பு கூறணும்னா கடவுள்கிட்ட அன்பு கூறணும். லவ் யுவர் காட் அப்படின்னு இருக்கு. வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க. என்னால மனப்பாடமா சொல்ல தெரியல. ஆனா கடவுளை வந்து முழு மனதோடையும், முழு இதயத்தோடையும், முழு பலத்தோடையும் நம்ம வந்து நேசிக்கணும் அப்படின்னு முதல் கட்டளை. 2வது என்னன்னா, உன்னுடைய சகோதரன் மேல அன்பு கூறணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சகோதரன் வார்த்தை கிடையாது, நெய்பர் அப்படின்னு. அந்த நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல பக்கத்துல உட்கார்றவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து நாட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கிறவங்க. ஓகே. சோ நம்மளை விட்டுட்டு பக்கத்துல இருக்காங்க, அவங்கள எப்படி நேசிக்கணுமா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள நம்மை போல நேசிக்கணும் அப்படின்னு சொல்ற. இது என்னன்னா, பைபிள்ல பாத்தீங்கன்னா 2ஆம் கட்டளை முதல் கட்டளை போல அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். லைக்னு இங்கிலீஷ்ல லைக்னு போட்டிருக்கோம். லைக் த ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம சகோதரனை நேசிக்கிறோம். கூட பிறந்த சகோதரன் மாத்திரம் இல்ல, மற்ற எல்லாரும் சகோதரர்கள் ஆயிடுறாங்க. அவங்கள நேசிக்கிறது வந்து என்ன, கடவுளை நேசிக்கிற மாதிரி அர்த்தமா. ஓகே. இது பைபிள்ல போட்டிருக்கு. இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. நீங்க பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, என்னது நீங்க இப்படி சொல்றீங்க, மனிதர்கள் ஒருத்தர் மேல நேசம் கொண்டா அது வந்து கடவுள் மேல வச்சிருக்க நேசத்துக்கு ஈக்குவல் ஆகுமா, அது சரியான போதனை கிடையாது, தப்பு அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷத்தோட சண்டை போடுவாங்க. ஆனா பைபிள் அது போட்டிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து நீங்க ஆண் பையனா இருக்கீங்க, ஒரு பெண்கிட்ட போய் நான் உன்னைய லவ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஓகே, ஒரு இது வந்து சபலத்துல செய்யலாம், ஓகே. மற்றபடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லவ் பண்றாங்க, ஒரு
ஃபாதர் வந்து தன்னுடைய சன்னை டாட்டரை லவ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் என்னங்க? லவ் பண்றதுன்னா அப்பா, நம்ம அப்பானே வச்சுக்கோங்களேன், அப்பா வந்து பிள்ளைங்களை லவ் பண்ற அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இப்போ நீங்க ஒரு 10 வயசுல நீங்க 10 வயசு, அப்போ உங்க அப்பா உங்களை வந்து நேசிக்கிறாரா இல்லையான்னு நீங்க யோசித்திருப்பீங்க. அடி போடும்போது இந்த ஆள் நம்மள நேசிக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். மற்றபடி அவர் எப்படி கேர் பண்றாரு? ம் சோ ம் ம் ம். அந்த கடைசியில சொன்னீங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான ம் 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 அதாங்க லவ். சும்மா நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்மளுக்கு தேவையானது. இப்போ பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் தீ பிடிக்கும். போய் போய் தீயை பிடிக்க பார்ப்பாங்க. அப்போ அப்பாவோ அம்மாவோ கையில ஒரு சின்ன அடி போடுவாங்க. அது தொட்டினா தானே. சிலவங்க எல்லாம் தொட்டு பாரு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ தொடணுமா இல்லையான்னு பாத்துக்கோ அப்படின்வாங்க. அது போகும், தீ சுட்டுறோம், அழுவும் பிள்ளை இல்லையா? சிலது தப்பு பண்ணி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஆபத்துல இருந்தும் நம்ம அம்மா அப்பா காப்பாத்துவாங்க. ஆனா முக்கியமா நம்மளுக்கு தேவையானது என்னன்னு அவங்க தெரிஞ்சு அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக இப்போ இவருக்கு பிள்ளைங்கிற மாதிரிங்க, அவங்க வந்து தேவை இல்லாட்டாலும் அவங்களுக்கு வேணும்னு அடம் பிடிப்பாங்க சில விஷயங்களை. ஏன்னா என் கிளாஸ்ல படிக்கிற அந்த பையன் வச்சிருக்கான், அதே இது எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இன்றைய காலத்து அம்மா அப்பா அதையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் மற்றவங்க பையன்கிட்ட இருக்கு, அதனால என் பையனுக்கும் வேணும்னு வாங்கி கொடுக்கறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சரின்னு எனக்கு ஒத்துக்க முடியுமா முடியாதான்னு ஒரு நம்ம அதை பத்தியே நம்ம நிறைய பேசலாம். பட் நான் என்ன சொல்வேன்னா, அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ அது சொல்லப்பட்டிருக்குன்னா 95% மக்கள் வந்து சாப்பாடே இல்லாம இருக்கிற நிலைமையில, அப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு இல்லை, நம்மகிட்ட சாப்பாடு இருக்கு, நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதான் அன்பு காட்டுறது. என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்துக்கிறேன், அன்பு காட்டுறேன். அப்போ மற்றவங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன, எனக்கு என் உயிர் வேணும் இல்லையா? நான் உயிரோட இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய சகோதரனும் உயிரோட இருக்கணும். அப்போ அதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும், அதுதான் அன்பு காட்டுறது. அப்படி அவங்களுக்கு அன்பு காட்டும் போது கடவுளுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. நம்ம அன்பு காட்டுறோம் நம்ம கூட இருக்கிற சகோதரர்களுக்கு. நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? 2 விஷயம். ஒண்ணு, எப்போ எழுதப்பட்டது, எந்த ராஜா யாரு அந்த காலத்துல என்ன. 2வது, அந்த யாருக்குன்னா குரூப்பா நம்ம யோசிக்கணும், தவிர தனி மனிதனுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு யோசிக்க கூடாது. எல்லாமே ஒரு தனி மனிதனுக்கு எழுதப்பட்டாலும் தனி மனிதன் ஒரு குரூப்ல இருக்கான், அப்படிதான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? சோ நம்ம சகோதரனை நேசிக்கிறதுனா அந்த குரூப்ல நம்ம சகோதரனை எப்படி நேசிக்கலாம், அவங்ககிட்ட இல்லாதது அவங்களுக்கு தேவையானது அதை நம்ம ஷேர் பண்றோம். அப்படி நம்ம அன்பு காட்டுறோம். அதன் மூலமா கடவுள் மேல அன்பு காட்டுறோம். இதுதான் முக்கியமான கருத்து. இந்த 2 கட்டளைக்குள்ளதான் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கு அப்படின்னு இயேசுவே சொல்றார். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பேன்னா, எந்த சபையில இதுதான் முக்கியமான ஒரு கட்டளை, இந்த 2 கட்டளைகள் தான் முக்கியமானது அப்படின்னு எந்த சபையில நீங்க போன சபைகள்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? ம்
இப்ப நீங்க சொன்ன இந்த பாவம் பண்ணாதையும் பரிசுத்தையும் பாத்துரும். பாவம் பண்ணாம இருக்கணும் சரி, ஆனா பாவம்னு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எபிரேய மொழியில எடுத்தாலும் சரி, கிரேக்க மொழியில எடுத்தாலும். ஏன் எபிரேய கிரேக்க மொழின்னு சொல்றேன்னா, இப்போ அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டது இல்லையா? பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. இப்போ அன்புக்கு கிரேக்க மொழியில 4 வார்த்தைகள் இருக்கு. 4 வார்த்தைகளா? மூணு எனக்கு தெரிஞ்சு 3 வார்த்தைகள் இருக்கு. இது மொழிபெயர்க்க போது காணாம போயிருக்கு. அன்பு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, சரிங்களா? அது காணாம போயிடுது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுல ஐஸ் மழை பெய்யுதா? இல்ல. எப்படின்னா ஐஸ் மழை பெஞ்சதுன்னா எப்படின்னா, மரம் இருக்கு பாருங்க, மரத்துல இருந்து இலெல்லாம் உதிர்ந்துரும். ஆனா ஐஸ் மழை பெஞ்ச உடனே அது மரமே ஐஸா மாறிடும். ரொம்ப அழகா இருக்கும். ஸ்னோ வேற. ஆனா டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு அந்த ஸ்னோ வந்து ஐஸாவே உழும். அந்த ஐஸா உழுறது அந்த மழை. ஆக்சுவலா மழை உழும். அந்த மழை எப்படின்னா, அந்த மரத்து காம்புகள் மேல பட்ட உடனே அது ஐஸா மாறிடும், சரிங்களா? அப்போ ஸ்னோ ஒண்ணு இருக்கு, ஐஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தமிழ்ல யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன வார்த்தைன்னு? ஸ்னோ, ஐஸ் இல்லையா? இப்ப பனின்னு சொல்றோம். பனின்னா என்னது? இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா, ஓ பனியாவே இருந்தது, ஒண்ணும் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபாக்ன்றோம். ஆனா ஸ்னோக்கு என்னங்க பேரு தமிழ்ல? அதுவும் பாருங்க, இங்கிலீஷ்ல தான் சொல்றீங்க இல்லையா? சோ இங்கிலீஷ்லயே ஸ்னோ ஐஸ்ன்னு சொல்றோம். அதே இது பரவாயில்ல. அதே இது நீங்க அலாஸ்கான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு தெரியுமா? கனடா. கனடானே வச்சுக்கோங்க. கனடால ஒரு காலத்துல ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த அந்த மாதிரி சொன்னா அது தப்பாயிரும். அவங்களுக்கு வந்து உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க. அது நம்ம தெரியாம, சரியா, அறியாம சொல்றது, அது கெட்ட வார்த்தை மாதிரி, சரியா? அது அவங்களுக்கு தகாத வார்த்தை. அது புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அந்த நாட்டுக்கு ஒரிஜினல் சொந்தக்காரங்க இல்லையா? அவங்க இந்த ஸ்னோ ஐஸுக்கெல்லாம் 23 வார்த்தைகளோ இல்ல 33, எக்கச்சக்கமான வார்த்தைகள். அவ்வளவு விதமான ஸ்னோக்கள் இருக்கு. ஸ்னோ ஐஸும் இந்த 2 வார்த்தைக்கு விதமான ஒரு விதத்துக்கும், அத நான் இப்ப சொன்னேன்ல, ஐஸ் மழை மாதிரி பெய்யும் அப்படின்ற, அதுக்கு ஒரு வார்த்தை. இப்படி தனித்தனியா பிரிச்சு அவங்க வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழி மாறும்போது பிரச்சனை வருது. பிழைகள் வருது, புரிஞ்சுக்கிற தன்மை வருது. அதுல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பைபிள்ல சில வசனங்கள் அரைப்பாகம் காணாம போயிருக்கும். அப்படிலாம் வேற இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து போற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணாங்களாம், மொழிபெயர்ப்பு பண்ணாங்களாம். அதனால அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்ப பாருங்க நம்ம எவ்வளவு கவனமா படிக்கணும் அப்படின்னு. அது இந்த காலத்துல ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு கூகுள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல அந்த ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுவும் இல்லாம எபிரேய மொழி, கிரேக்க மொழியில பார்க்க முடியும். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியும்.
இப்ப முதலாவது செஞ்சுரியில இயேசு இருந்த காலத்துல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சு, எல்லாமே எல்லாருக்கும் பார்க்கலாம். ஆனா நம்ம பாக்குறோமா? இல்ல. நம்ம எதோ இல்ல, தமிழ்லயும் நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகே, அதுவும் பிடிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா போதும், நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பூரா பொழுது போறதுக்கு என்னவோ அதுதான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? மனித இயல்பு. எது ஜாலியா இருக்கோ, எதுல பொழுது போதோ அது மனித இயல்பு. ஆனா சில பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்ன இன்ட்ரெஸ்ட் உண்டா, என்ன இதுக்கு என்னதான் அர்த்தம் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அதுல சில பேர் எப்படின்னா, ஏசு அப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க பாருங்க. அங்கதான் முக்கியம். இப்போ பரிசுத்தம் நீங்க சொன்னீங்க இல்லையா? பரிசுத்தம் சொல்லும் போது இது இயேசு சொல்லியிருப்பாரா அப்படின்னா, இன்றைய காலத்துல பரிசுத்தம் சொல்றதுக்கும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு குரூப்ட பேசுறாரு இல்லையா? அந்த குரூப்ல பரிசுத்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல எது பரவலா இருக்கு அப்படின்னா, போட்டி, பொறாமை, போட்டி, பயங்கர போட்டி, எது எடுத்தாலும் போட்டி. அதுக்கு என்ன வேற சொல்வாங்க, போட்டி நல்லது, நம்ம வளர்ச்சிக்கு அது நல்லது அப்படின்வாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அவனை பாரு, அவன் எவ்வளவு எப்படி இருக்கான், நீயும் இருக்கியே அப்படின்வாங்க. பிள்ளைங்களுக்குள்ளேயே அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. சரியா? நம்ம பேரண்ட்ஸே கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அவங்க கம்பேர் பண்றாங்கன்னா, சொசைட்டில அப்படிதான் கம்பேர் பண்றாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் கம்பேர் பண்றாங்க. அதனால நம்மளும் அதே மாதிரி ஆயிரும். சின்ன வயசுல இருந்து கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிறோம். இதான் உலகத்தோடைய வழி. அந்த அந்த உலக வழியில இருந்து பிரிஞ்சு வர்றது, அதுதான் பரிசுத்தம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரி, இப்ப என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தம் சொல்லும் போதெல்லாம் உலகத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள் எது வந்து மற்ற மனிதர்களுக்கு தீங்கா இருக்கோ அத நம்ம செய்யாம இருக்கிறது. உன்னுடைய சகோதரனை நேசிக்கிறது எந்த உலகத்துல இருக்குங்க? நம்மளுடைய உலகத்தை பாருங்க. நம்ம சகோதரனை நேசிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல சொல்லி தர்றாங்களா, இல்ல போட்டி போடுறது, கம்பேர் பண்றது சொல்லி தர்றாங்களா? கம்பேரிசன் கட்டாயம் வரும். சரிங்களா? அதுவும் பணம் விஷயம்னு வந்துருச்சுன்னா ரொம்பவே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம நம்ம என்ன பார்த்தோம், குரூப்பா பார்க்கணும் இல்லையா? குரூப்பா பாக்குறோம்னா எல்லாரும் சேர்ந்து வாழணும். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையானத நம்ம கொடுத்து வாங்கி பழகி நம்ம வாழணும். இப்போ
ஒரு ஒரு அனுபவம் எனக்கு நடந்துச்சு. கீழ்பாக்குல ஒரு இது இருக்குல்ல, கீழ்பாக்குல அது இல்ல, அடுத்தது பெரிய ஒரு புதைப்பாங்களே மறிஞ்சவங்கள, சிமெட்டரி. கல்லறை தோட்டம். அதுக்கு எதிர்த்தாப்புல அந்த ரோட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தா ஒரு சின்ன சந்து போச்சு. எனக்கு எத்தனை சந்துகள் அங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா ஒரு சின்ன சந்து. அந்த சந்து வழியா உள்ள போனா ஒரு தெரு. அந்த தெருவுல பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் உள்ள, அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லாமே மண் தர, மண் செவரு. ஓகே. எனக்கு அப்போ நான் போனது, நான் சொல்றது இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்க. அப்போ சென்னையில அந்த மாதிரி வீடுகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் இருந்த இடங்கள்ல நான் போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போறோம். போனா அதுல ஒரு ரூம் தான், அதுல சேர் டேபிள் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுல இருந்தது எல்லாம் 2 பாய் இருந்தது. அப்புறம் ஒரு மண்ணிலே செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச் மாதிரி. அதுல இல்ல அதுவும் இல்ல. நாங்க வந்த உடனே பக்கத்து வீட்டுல போய் 2 சேரை வாங்கிட்டு வந்து போட்டாங்க. சோ போட்டு நாங்க அதுல உட்கார்ந்தோம். அப்போ எங்க கிட்ட அந்த வீடு வந்து பூட்டாமையே தான் அவர் வந்திருந்தாரு. திருப்பி நாங்க வந்தோடனே சும்மா கதவு திறந்து செஞ்சாங்க. பக்கத்துல கடையில இருந்து டீ வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நாங்க ஆச்சரியப்பட்டோம். நாங்க 2 பேர் போனோம்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்பட்டோம் அந்த வீடை பார்த்து. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ரோட்ல இருக்கிற நாங்க எல்லாருமே எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவோம். இப்ப எங்களுக்கு சேர் இல்ல, எங்களுக்கு இது வர்றாங்க, கெஸ்ட் வர்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க சேரை கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்க சமைக்கிறதெல்லாம் வெளியே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னால கவனிச்சு பார்க்க முடியல. படுக்கிறதுக்கு பாய் தான், வேற எதுவும் இல்லை. துணிமணியும் ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாங்க போல. அது ஒரு சின்ன ரூம், ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஆனா அவ்வளோ சுத்தமா இருந்தது, அவ்வளோ நீட்டா அழகா இருந்தது. நாங்க எதிர்பாராம தான் போறோம். யாரும் வந்து ரெடியாக்கி அது நாங்க வரப்போறோம்னு செய்யல. நாங்க திடீர்னு அந்த பக்கம் போயிட்டு இருக்கவங்க, வர்றீங்களா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க, தவிர எதுவும் ரெடியா அப்படி. அப்போ அந்த சென்னை தெருவுலயே ஒருத்தருக்கு கொடுத்து, அவங்ககிட்ட ஜாஸ்தி எதுவும் கிடையாது, ஆனா இருக்கிறத கொடுத்து இதா இருக்காங்க. இதே இது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு போனீங்கன்னு வைங்க, பெரிய அடுக்குமாடி வீடுகள் கட்டுறாங்க இல்லையா? முதல்ல கேட்ல செக்யூரிட்டி இருந்தானா உள்ள விட மாட்டான். பிறகு உள்ள விட்டாலும் அங்க நீங்க அபார்ட்மெண்ட் வந்து எல்லாத்தையும் பூட்டி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அவன் திருப்பி அதை நீங்க கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பான். இல்ல எல்லாம் தர மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப விலை இருந்ததுன்னு வாங்க. சொல்லுங்க. ம். ஓ. ம். படம் பேரு? ஓ. வந்து ஏதாவது ஒரு இஷ்யூனா எல்லாருமே வந்து ஆமா, அந்த இது இல்லாம போயிடுச்சு பாருங்க. எல்லாம் பொருள் ஆசை எல்லாம் இதாயிடுச்சு. சோ அதாங்க, நம்ம எதை யோசித்தாலும் குரூப்பா யோசிக்கணும். நம்ம குரூப்பா யோசிக்கிறதுனா எந்த இடத்துல ஒரு குரூப்பா இருந்தாலும் 2-3 பேர் இருந்தீங்கனாலும் நான் அங்க இருப்பேன்றாரு இயேசு. அர்த்தம் என்னன்னா அந்த இடத்துலயும் கொடுக்கல் வாங்குதல் இருக்கணும். அதுக்கு நம்ம இவ்வளவு கொடுத்தோம், அவங்க எவ்வளவு நம்மளுக்கு திருப்பி தர்றாங்க. 10,000 கொடுத்தோம்னா 10,050 கொடுத்தாங்களா, 100 கொடுத்தாங்களா, இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா, அல்ல என்ன லாபம், இதெல்லாம் பார்க்காம அவங்க நம்மளுக்கு இல்லாத போது அவங்க தர்றாங்க, அவங்ககிட்ட இல்லாத போது நம்ம தர்றோம்.
இது ஒரு விதமா பாக்குறது. சோ இப்போ நம்ம திருப்பி பரிசுத்தத்துக்கு வருவோம். பரிசுத்தம் அப்படின்னா உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டவங்க அந்த பரிசுத்தத்தை அனுபவிக்கலாம். ஆனா அது எப்படி அனுபவிக்கிறது? இந்த மாதிரிதான் நம்மளுடைய சகோதரனை நேசிக்கணும். அது வித்தியாசப்படுத்தி காட்டுது நம்மள. ஓகே, இன்னொன்னு சொன்னீங்க பாவம். பாவம் அப்படின்னு எபிரேய கிரேக்க மொழியில நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஆங்கிலத்துல ஃபாலிங் ஷார்ட் ஆஃப்னு தமிழ்ல எப்படின்னா, ஒரு ஒரு டம்ளர்ல ஃபுல்லா தண்ணி நிரப்பணும்னு வைங்க. ஆனா ஃபுல்லா நிரப்பாம கொஞ்சம் குறைவா நிரப்பிடுறோம். அதுதாங்க பாவம். நம்ம கடவுளுடைய எதிர்பார்ப்புல இருந்து கொஞ்சம் குறைப்படுறோம். அதாங்க பாவம். மீன்ஸ் அவருடைய ஃபாலோ பண்ண சொன்னது ஃபாலோ பண்ணா அப்படி இல்ல. ஆஹா, அவர் மனிதனை உருவாக்குனாரு இல்லையா? நம்ம இந்த விசுவாசத்துல இருக்கிறவங்க கடவுள் நம்ம மனிதர்களை உருவாக்குனாருன்னு, அவர் தன்னுடைய சாயல்ல உருவாக்குனார்னு அர்த்தம். அதுல இருந்து குறைவுபட்டா, அவருடைய சாயல்ல நம்மளை உருவாக்குனார்னா நம்ம கடவுளை போல இருக்கணும். அப்ப அதுல குறைவுபட்டா நீங்க கேரக்டர் வைஸ் ஃபாலோ பண்ண சொல்றீங்க, குணம் இல்ல அப்படி இல்ல. அவரு இப்போ ஓகே, அவர் என்ன செஞ்சாரு? மனிதர்களை உருவாக்குனார். மனிதர்கள் உருவாக்குறாங்களா அழிக்கிறாங்களா? ஓகே, அவங்க போன் மாதிரி ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க, சேட்டலைட், மூணுக்கு ஆள் அனுப்புறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிப்பு ஏதோ செய்யறாங்க. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையில இருக்கு. எதனாலனா ஏதோ கண்டுபிடிக்கிறோம் சொல்லிட்டு நம்மள போட்டு உயிரை வாங்கிடுறாங்க வேலையில. ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போனா புழிஞ்சு எடுத்துடுறாங்க. நம்மளுக்கு நம்ம ஹெல்த்தையும் பார்க்க முடியாத, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன தேவைன்னு பார்க்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்துல உன்னுடைய சகோதரனை எப்படி நேசிக்கணும்? நீங்க என்னை அப்போ நான் என்ன நேசிச்சாதான் என் சகோதரனை நேசிக்க முடியும். நான் என்னையே நேசிக்க எனக்கு தெரியல, மற்றவங்களை எப்படி நேசிப்பேன்? அப்போ அவங்களுக்கு தேவையானதை நான் எப்படி கொடுப்பேன்? அப்போ நான் என்னைய பத்தி எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி, அப்புறம் அதுக்கு மேல வேலை, கொஞ்சம் சம்பளம் கொடுத்து வேலை நிறைய வாங்குவாங்க. நிறைய வேலை வாங்கி அதை விற்பனை பண்ணுவாங்க, நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுவாங்க. லாபத்தை யார் வச்சுக்கிறா? முதலீடு போட்ட ஆளு, காசு போட்ட ஆள்கிட்ட தான் அந்த இது எல்லாமே போய் சேரும். வேலை செய்யற ஆளுங்கிட்ட சேருதா? நம்ம சக மனிதர்களை நேசிக்கிறோமா? இல்ல, அழிக்கிறோம். அவங்களுடைய லைஃப நம்ம அழிக்கிறோம். இதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. இப்ப கடவுள் என்ன உருவாக்குறார்? உருவாக்குனத மரத்தை அழிக்கிறோம், மிருகத்தை அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிக்கிறோம். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரு தன்னுடைய ஒரே குமாரனை கொடுக்கிறார். அர்த்தம் என்ன? அவர் அவ்வளவு நேசிச்சாரா ஹியூமன் பீயிங்ஸ. அவரை இந்த யோவான் 3:16 சொல்ல இருக்கு, தன்னுடைய ஒரே குமாரன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த வசனம்? அப்பா அன்பு கூர்ந்தார் பாருங்க, தன்னுடைய ஒரே குமாரன்னு கொடுக்குறார். இதே இது நம்ம கிறிஸ்தவங்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க நம்பர் 1 உங்க லைஃப்ல யாருன்னா கடவுள்னு சொல்றீங்க, இல்ல ஜீசஸ்ன்றீங்க, அவரை எப்படி லவ் பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க.
உடனே என்ன சொல்லுவாங்க, டெய்லி நான் பைபிள் படிக்கிறேன். அந்த பைபிள்ல எத்தனையோ ஊழியம் தர பண்றேன், படிப்பாங்க. என்ன சொல்லுங்க, எப்படிங்க? ஊழியம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஊழியம் பண்றேன், ம் பரிசுத்தமா இருக்கிறேன், ம் ஃபாஸ்டிங் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு காசு தர்றேன், இல்லையா? கண்ணைக்கு தரேன், ம் கண்ணைக்கு தரேன். என்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம்? நான் சொல்றது நான் செய்யறேன்னு சொல்லல பிரதர், இதான் எதிர்பார்ப்பு. நான் அந்த எதிர்பார்ப்ப நான் வைக்க முடியுதா? நம்ம படைச்ச கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ ஒன்ன நேசிக்கிறது போல பிறனை நேசினா எனக்கு என்ன கேட்க வேண்டியிருக்கு? நான் என்னையவே நேசிக்க முடியலையே, நான் எப்படி என்னுடைய சகோதரனை நேசிக்க முடியும்? ஏன் நேசிக்க முடியல? எவனுக்கோ போய் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு, இல்லையா? உயிர் போகுது, ஆ, அவ்வளவு வேலை வாங்க போட்டு காசு ஏதோ கொடுக்குறாங்க. கொடுக்குற காசுல நம்ம வந்து ரிட்டையர் ஆயிட்டு இனிமேல் நான் ஜாலியா வாழலாம், இவ்வளவு காசு கிடைக்க முடியாது. டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி உயிரை கொடுக்கணும், அப்போதான் இது. இங்க அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வயசு கிடையாது. ஓஹோ, அதனால நிறைய மக்கள் 85 வயசும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா காசு இல்லை, வேலை பார்த்துதான் ஆகணும். ரிட்டையர் ஆன பென்ஷன் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பத்தாது. ஆ, ஓகே. ஏன்னா விலைவாசி பயங்கர கஷ்டம் அதிகமாங்க. பயங்கர காஸ்ட் அதிகம். ஓகே, அதனால நிறைய இந்தியர்கள் என்ன செய்வாங்க, இங்க இருந்துட்டு காசு சம்பாதிச்சுட்டு இந்தியால வீடு வாங்கி வருவாங்க, அங்க வந்து ரிட்டையர் ஆயிக்குவாங்க. சரிங்க, சோ ஈஸி கிடையாது. அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம கடவுள் வந்து நம்மகிட்ட எதிர்பார்ப்பு வச்சிருக்கார். அந்த எதிர்பார்ப்புல இருந்து நம்ம வந்து குறைவுபடும் போது அதுதான் பாவமாகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டு பாவம் பண்ணாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அவர் சும்மா அந்த கட்டளைய கொடுத்ததுனால மீறினதுனால வந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பாம்பு வந்து என்ன சொல்லுது, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த பாகத்துக்கு போங்க. ஆதியாமம் 2வது அதிகாரத்துல பாருங்க. வசனத்தை நீங்க கொஞ்சம் தேடுங்க. அதுல சர்ப்பம் வந்து பேசுது, நல்லது கெட்டது தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? ஓகே, ஒரு நிமிஷம் அது வசனத்தை கண்டுபிடிக்கிறேன். மூணாவது அதிகாரம் சாரி
ஓகே. அப்போது சர்வம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஓ, ஓகே, இன்னும் படிங்க. ஓகே. நீங்கள் இதை புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமையை போல் இருப்பீர்கள். ஆ, தேவன் அறிவார் என்று. யார் போல இருப்பீங்க? ஆ, தேவன். மனுஷன் அதை ஏமாத்ததான் செய்யும். சாத்தான் ஏமாத்துவான், எல்லாம் ஏமாத்துங்க. ஆனா கடவுளை போல இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டானே மனிதன், இவன் பக்கத்து வீட்டுக்காரன் போல இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரன் போல இருக்கலாம்னு இல்ல, கடவுளை போல இருக்கலாம் ஆசைப்படுறான். உடனே பழத்தை எடுத்து சாப்பிடுறான் இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிறைய போதகர்கள் கடவுளை, இதுதான் கடவுள், நம்ம அதை போல கடவுளை போல கிறிஸ்துவ போல ஆரோன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை புடுங்கி சாப்பிடுறாங்க. கடவுளை அவங்க கண் பார்வைக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கிறாங்க அந்த கடவுளை. அதுதாங்க விக்கிர ஆராதனை, அதுதாங்க விக்கிர ஆராதனை. ஓகே 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 ஓகே. ஆமா, முதல்ல நம்ம மனக்கண்ணா, மனதுல மைண்ட்ல உருவாது. ஆதாம் விக்கிர ஆராதனை பண்ணது, அந்த கடவுள் நம்மளை உருவாக்குன கடவுளை போல நம்ம மாறணும். அதான் விக்கிர ஆராதனை. சும்மா போய் தெருவுல இருக்கிற விக்கிரகங்கள்ல கும்பிடுறதெல்லாம் விக்கிர ஆராதனை கிடையாது. அது ஓகே, அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குது, ஒரு நம்பிக்கை கொடுக்குது, மக்கள் செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனா எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய எப்படி வாழ்றான், இதான் எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும், இந்த கடவுள்ல நம்பினா இது கிடைக்கும், நான் அந்த கடவுள் மாதிரி ஆகணும். ஓகே ஓகே. அதாவது எங்களுடைய இது லாங்குவேஜ் சொல்லணும்னா, நீ சர்ச்சைக்கு கடவுளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ ஐஸ்வர்யா மாறிடுவே, நீ பணக்காரா மாறிடுவே, உன்னுடைய இது சாபம் போயிடும். ஆமா, நீ வீடு காரு பங்களோட சந்தோஷமா இருப்ப அப்படின்னு மாயமான வார்த்தைகளை பேசி, ஆமா, விக்கிர ஆராதனை பண்ண வைக்கிறாங்க நம்மள. ஓகே ஓகே. நம்ம பட்டாத கட்டளை என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறத இச்சையாது இருப்பாக அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இச்சிக்கிறோமே, நம்ம இச்சிக்கிறது என்ன செய்யறோம், பக்கத்து வீட்டுக்காரனும் இச்சிக்கிறோம், கடவுள் போல இருக்கணும்னு இச்சிக்கிறோம். 10வது கட்டளை அங்கே அடிபாட்டுருச்சு. சரிங்களா? சோ இது நம்ம இன்னும் பேசதான் நம்மளுக்கு இன்னும் அது நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஈஸி கிடையாது. நம்ம வளர்ந்ததுல இருந்து ஒரு மாதிரி வளர்ந்துட்டோம் எல்லாரும் தான். ஒரு விதமான சத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டு அது பொய்ன்னு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, உண்மை எதிர்க்க கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆமா, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். நீங்க பரிசுத்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பரிசுத்தம் என்னன்னா எனக்கு விளக்கம் கொடுத்தீங்க, பாவம் என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பரிசுத்தம்னா பாவம்ன்றது குறைவுபடுது, குறைவு. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, நம்மள எல்லாரையும் பிரிச்சுட்டாங்க, ஒருத்தர் பிரிச்சுட்டாங்க. நீ புகை பிடிக்காத அப்படி, அது ஒரு பாவமான காரியம், கடவுளுக்கு பிடிக்காத காரியம். கடவுளுக்கும் உங்களுக்கும் உறவை பத்தி பேசி 2வது கட்டளைய விட்டுறாங்க. புகை பிடிக்க கூடாது, அது ஏன், நம்மளுக்கு கெடுதி இல்லையா? நம்மளுக்கு கெடுதி, நம்ம லங்ஸ் எல்லாம் கெடுத்துரும். நம்மளுக்கு நிறைய பேர் புகை பிடிக்கிறதுனால சாராங்க, எல்லாரும் இல்ல, நிறைய பேர் புகை பிடிக்கிறதுனால
மரணம் வருது. கடவுள் வந்து நம்மள ஹெல்த்தியா இருக்கிறதா விரும்புவாரு. அவர் படைத்தவர் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? கெடுக்கிறோம் நம்ம உடலை. ரெண்டாவது கட்டளை எப்படி மீறுறோம்னா, நம்ம புகை பிடிச்சிட்டு புகைய விடும்போது பக்கத்துல இருக்கிறவன் சுவாசிச்சானா அவனுக்கு நம்மளை காட்டிலும் அவனுக்கு அதிகமா கெடுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஒன்னொன்னையும். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம நேசிப்பது போல மற்றவங்களையும் நேசிக்கணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம பண்ற தப்பால என்ன கெடுதி. சில பேர் சொல்லுவேன், டேய் உனக்கு நீ புகை பிடிச்சுன்னா உனக்கு தான்டா. ஆமா, எனக்கு தானே பிரச்சனை, நான் சுத்திட்டு போறேன், உனக்கு என்ன அப்படின்வா அவன். டேய் உனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே பிரச்சனை தான், பக்கத்துல இருக்கவனுக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கும் இல்லையா? சோ அது மாதிரிதான். ஆமா, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது பாவம். நாங்க அது ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல பிரிட்டிஷர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்திருக்கு. ஆணும் பெண்ணும் குடிச்சிருந்திருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்மகிட்ட இருந்திருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரனுங்களும் குடிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கே குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா வைன், அது திராட்சை ரசமே கிடையாது. வைன் தமிழ்ல என்ன சொல்வீங்க? இல்ல, திராட்சை ரசம் கிரேப் ஜூஸ் இல்ல. பாத்தீங்களா மொழிபெயர்ப்புல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு? அப்போ என்ன இருக்கு இந்திய கலாச்சாரத்துல? ஆங்கிலேயர்கள் நம்மள வந்து குறைவா மதிப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படிச்ச குரூப், அப்புறம் ஜாதிகள்ல பெரிய ஜாதி, இந்த இதெல்லாம் கருத்து இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்தந்த காரியங்கள் நாங்கெல்லாம் செய்யறது கிடையாது, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமான மக்கள். இத நான் கிறிஸ்தவங்க மாத்திரம் சொல்ல, இந்துக்களையும் சொல்றேன். நாங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், நாங்க வந்து ரொம்ப ஆச்சாரமா இருப்போம், இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை வச்சுட்டு மற்ற ஜாதி எல்லாம் இந்த உயர்ந்த ஜாதி நம்ம நினைக்கிற ஜாதி இப்படின்னா நம்மளும் உயர்ந்த ஜாதி தான், நம்மளும் இதெல்லாம் செய்யறது கிடையாது அப்படின்னா ஆரம்பிக்க. இப்படி ஒருத்தரா செஞ்சு இந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள இந்திய கலாச்சாரம்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. அந்த இந்திய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, நம்ம 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கலாச்சாரத்துக்கும் இப்ப இருக்கிற இந்திய கலாச்சாரத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? அந்த காலத்துல கல்லு அதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பனைமரத்துல எல்லாம் அதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருந்தத இவங்க வந்து தங்க ஸ்டேட்டஸ் அதிகமா இதாக்குறதுக்காக செஞ்சுட்டாங்க. அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஐயோ நம்ம வந்து வைன்னு போட்டோம்னா இது இந்திய கலாச்சாரத்துக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத திராட்சை ரசம்னு மாத்திருக்காங்க. ஏசு திராட்சை ரசத்தை குடிச்சாரே அந்த, அப்போ நம்ம குடிக்கலாமா அப்படின்னா அங்க வந்து கலாச்சார பிரச்சனைனால அத பாவம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்கு வந்து அதெல்லாம் பெரிய டாபிக், நம்ம அடுத்த தர பேசுவோம். ஏன்னா அந்த இது வந்து சாபத்தோட சாபத்துன்னு ஓய்வு நாள்னு இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் ஆகுது. அது பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம போன தடவை சுருக்கமா செஞ்சோம், பட் அதுக்கே நம்மளுக்கு டைம் தனியா வேணும். ஏன்னா அது எப்படி நம்ம மற்றவங்களை நேசிக்கிறது அப்படின்ல அது ரொம்ப முக்கியமானது.
அது அதை கடைப்பிடிக்காம போயிருது. ஸோ இன்னைக்கு என்ன ஓகே. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச விதத்துல சொல்லுங்க. அதுல ஏதாவது மாற்றம் இருந்தா நான் திருப்பி அதை பத்தி சொல்றேன். இல்ல அதாவது அந்த பைபிள் அந்த வசனம் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஒண்ணு வந்து அந்த எந்த காலகட்டத்துல எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் குரூப்பா எழுதுந்தா தனிப்பட்ட ஒருத்தருக்கு எழுதுந்தா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பரிசுத்தமும் பாவத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. பரிசுத்தம் அப்படி 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 என்னன்னா நம்ம வந்து தப்பு பண்ணாம பர்ஃபெக்டா இருக்கிறது கிடையாது, வேர் பிரித்தல். நம்ம வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட் தான். இல்ல தம்பி, நீ ஏதோ சொல்ல வந்தியே? இல்ல அதான் நீங்க சொன்னா அதான் ஓட்டி வேர் கம்பேர் பண்ணிருக்கேன். கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் பாவம் அப்படின்றது மொழிபெயர் டிரான்ஸ்லேட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தண்ணி போல் சாரி மறந்துட்டேனே. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதுனா அது பாவன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்களே, அது நான் மறந்துட்டேன். ஞாபகம் இருக்கா? அதாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது கட்டளைய ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். அதுல பாவத்துக்கு சொல்லுங்க. அதுல குறைபடும் போது அது நம்ம பாவம். ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு, எல்லா கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளை அத்தனை கட்டளைகளும் 2 கட்டளைக்குள்ள அடங்கியிருக்கு. ஒண்ணு கடவுளை நம்ம நேசிக்கிறதும், 2வது நம்ம பிறனை நேசிக்கிறது. நான் சரியான வார்த்தை தானே சொல்றேன்? நேசிக்கிறதுன்னு அன்பு கூறுதா? நான் ஏதாவது தப்பா தமிழ்ல சொல்லிடுவேன், கரெக்ட் பண்ணிடுவேன். ரைட். ஓகே ஓகே கரெக்ட். இது ஒரு பெரிய டாபிக். நம்ம திருப்பி இதுக்கு வருவோமா அடுத்த வாரம்? அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பாவம்னு ஒரு டாபிக் வந்து தொடர்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். ஏன்னா குழம்பி இருக்கு இல்லையா? 2000 வருஷமா 5000 வருஷமா நம்மளை குழப்பி வச்சுட்டாங்க. சோ நம்ம அதை திருப்பி எடுப்போம். ஆனா அடுத்த வாரம் பேசும்போது இதுல இருந்து அந்த கதையில இருந்து ஆதாம் ஏவாள் கதையில இருந்து ஆரம்பிப்போம். அந்த பழம் சாப்பிட்டது ஏன் தப்பு, ஏன் அத நம்ம முதல் மனிதர்கள் செஞ்ச தப்பு அப்படின்னு பாக்குறோம். முதல் மனிதர்களா? அதுவும் நல்ல கேள்வி. ஏவாள் தான் தப்பு செஞ்சாளா, ஆதாம் தப்பு செஞ்சானா? நானும் என் பைபிள் 2யுமே வைக்கிறேன். இங்கிலீஷும் எடுத்துட்டு வரேன், தமிழும் எடுத்துட்டு வரேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நான் யூஸ்வலா வேற மாதிரி செய்வேன், அதனால இன்னைக்கு அதை ரெடியாக மாட்டேன். ஸோ அப்படின்னா நம்ம அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நானு என் ஸ்கிரீன் அப்பப்போ தலப்பு. ஓகே, ஸோ இதோட நான் இந்த செஷனை நான் ரெக்கார்ட் பண்றதை நிறுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்.